கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமா, போதும். அதாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுமா? ஐயா, என் வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறணும்னா பெரிய அப்படியே மலையை நோண்டி எழுப்பிடிக்க தேவைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். என் அன்பு? இயேசுவின் அன்பு. இயேசு நியாயப்பிரமாணத்தில் சூப்பரா நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் என்னப்பா? நியாய பிரமாணம். நியாயமா நடந்தினா கடவுளுக்கும் விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், மக்களுக்கும் விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், நியாயமா நடந்துக்குவேன். புரியுதா? மனுஷனால நியாயமா நடக்க முடியாது. ஏன்னா பிறப்பே பாவம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறுத்திருக்கிறாள், நான் துர்குண பிறப்பிலே பாவமா பிறந்தவன் எப்படி நியாயமா நடக்க முடியும்? நியாயமா உன்னால நடக்க முடியாது. ஆமா, எப்படி நீ நியாயமா நடக்க முடியாது? கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு உலகத்துக்கு அதுதான் நியாயம். கிறிஸ்துவ அன்பை தேவனுக்கு காட்டணும். முழு உலக அன்பு ஜீவ சரி வானத்துல பரலோகத்தையே குத்துத்தியா? உன்னை போல நியாயாதிபதி எவனும் இருக்க முடியாது உலகத்துல. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், வானத்துல சகல அதிகாரம், இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தந்தங்களை பிதா குமார் பசுத்தாய் குத்துரு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் அன்பு என்ன? இயேசுவின் அன்பு. அது இயேசு சாமட்ட வாக்கு குத்துரு. அப்புறம் பிறனிடத்தில் அன்பு, அதுதான் நியாயப்பிரமாணம். பிறன்னா பரலோகம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குத்திட்டேன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் மேன். நியாயமா நடக்கிற. இது வந்து தேவ நியாயம். தேவனுடைய நியாயத்தின்படி நீ நடக்கிற. அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒன்று முதல் 5 வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்கள், இன்னொன்று வந்து மனுஷனுக்கு அடுத்த காரியங்கள். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தவிர வேறொரு தெய்வத்தை உண்டாக்காதிருப்பாயாக, தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாய், ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அப்புறம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. கிறிஸ்துவ பிதாவாகி தேவன் கொடுத்துட்டாங்க. இந்த 5 கட்டளையும் நிறைய இயேசு சாப்பிட வாக்கு தத்துட்டேன். எல்லாமே சரியா போச்சு. பிதாவாகி புலகாங்கித கொள்வாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆவண்டவான் மாம்ச சிந்தை கொடுத்தா தான் அநியாயம். ஆதாம்காரன் நன்மை தேம காரியத்தை பிதாவாகி தேவன் காட்டி அதான் அநியாயம். நியாயம் இயேசு சரி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவண்டவா பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கு இரவு வாய்நாள்லாம் கொஞ்சம் நியாயமான நியாய பிரமாணம். வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் தேடிட்டு வரோம். வெற்றி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவன் நியாயமா வாயிட்டு. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு நியாயமாக வாழாம மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து ஒரே பகையும் கசமும் கோபமும் எரிச்சலுமா இருக்குதுனால தான் திருச்சபையில் சாதாரண உலக பிரகாரமாக கூட வாழ உலகத்தாரும் மோசம்ன்றான். தேவட பிள்ளை ஊழிக்கார சில பேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அது நியாயப்பிரமாணத்தில் வாயினா சாபம் இருக்கும். அப்போது நியாயமாக வாயினா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு இயேசு பரலோக உனக்கு நீயே கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் பிறன்னா முழு உலகத்துக்கு கொடுக்கணும். உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. எந்த பிசாசால், எந்த வியாதி, எந்த சாபம், எந்த மரணம், எது எல்லாம் உனக்கு ஓடிடும். அப்போ என்ன திருப்பி படிக்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யார் படிச்சது? கையத்தை கலையிலையா? அப்படிதான் படிக்கிறான். நல்லா கடின்னு படிக்கிறாங்க பாருங்க. அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறி போச்சான். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு ஃபுல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை நியாயமா மனுஷனால நடக்க முடியல. ஆமா, சுய நீதி அநீதிக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருது நன்மத்தையும் கனியை சாப்பிட்டதுனால
நன்மார்க்கும் துன்மார்க்கும் தான் வந்து நியாயமாக நடக்கல. அதனால் கடவுளத்திலிருந்து பிரச்சனை சாபம், மக்கள் இடத்துல சாபம் பார்க்குறான். அந்த நியாயமான நேரம் வந்து இயேசு நண்பு, இயேசு ஜீவ வித்தன் கனியை பூசிக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சமக்குள்ள எல்லோரும் நானே ஜீவப்போம், ஜீவ வார்த்தை இயேசு சூழாமன்ற வாக்கு தான் நியாயம். ஆமாம், இந்த வந்து கம்பல்சரி. சித்தமானா சித்தம் இல்லை, இயேசு பருவ உலகம் ஃபுல்லாக கொடுத்தா நீ நியாயமாக நடக்கிற. உனக்கு ஆசுவாதம் கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். இயேசு சரீரேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தே தேரணும். கொடுக்க மாட்டேங்க, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா அநியாயம் அது பேர். ஏன்னா பாவத்தில் பிறந்திருக்கோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போயிட்டோம். வானத்துக்கு 5 கட்டு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னை, ஆஸ்திரேலியா படித்தோம், படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர் எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்க தான். அப்போ எல்லாருக்குள்ள அநியாயம் இருக்குது. அநியாயம் இருந்தாக பிசாசு திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறான். வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றாரு. அப்போ ஜீவ விசத்து கடியில் வரணும். அந்த ஜீவ விசத்து இயேசு சாமியோட வாக்கு தான் அந்த ஜீவன்ல நன்மத்தை விட எல்லா கேடுபோட அநியாயம் அது. அப்படி இருந்துனாக்கா அநியாயம் பிசாசு அட்ரஸ் கேட்டு அழிக்கவும் கொள்ள திருடான காரியம் உண்டாகும். அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ற இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு சாமி வெளியே போட முடியாது. அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். அவர் முந்தி அன்பு கொடுத்தபடியால் நான் பிந்தி அடுத்த அன்பு. அவர் முந்தி இயேசு தந்து இவ்வளவு அன்பு கொடுத்துட்டார் கல்வாரி சிலுவையில் முழு உலகத்துக்கும். அந்த இயேசு சாமியோட அப்படியே ரிப்பீட் பண்ணதான் அவரிடத்தில் அன்புங்கிறது. அதுக்கப்புறம் என்னிடத்தில் அன்பு இயேசு வாழத்துல பரலோகத்தை அப்படியே ஏற்றிக்கிட்டு எனக்கு முழு உலகத்துக்கு இயேசு சாமியோட வாக்கு விட்டா நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேற்றிட்டான். ஆதி அவளுக்கு வெளிப்பு எல்லா வாக்குத்தத்தும் வாழ்க்கையில் பழிச்சிடும். அப்போ தேவனுக்கு அடுத்தது நியாயப்பிரமாணத்தை 10 கட்டை இல்லை, மனுஷனுக்கு அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக போட்டுதா இல்லையா? அது வந்து மனுஷனுக்கு அடுத்தது. கிறிஸ்துவ இயேசு பரலோகத்தையே கொடுத்துட்டா நீ களவும் செய்யல, விபச்சாரம் பண்ணல, பிறனுடைய மனைவி இச்சைகள் எதுவுமே இச்சைக்கல. நீ கிறிஸ்துவ தேவனுக்கு குடும்பம் முழு உலகம் கொடுத்துட்டா அதான் பிரமாணம், நியாயமான கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடந்துக்கிறேன். அப்போ மனுஷனிடத்தில் கிறிஸ்துவ வெளிப்படுத்துற, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு சாமியோட வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்துற, நீ நியாயமா நடக்கிற வாக்கு தத்தெல்லாம் நீ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யோட தேடிட்டு வரும். அதனால தான் ஆதாமுக்குள்ள வாழக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள வாழ. ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்குது, நன்மத்தை மக்களிகள் குஷி தேவனுக்கு தர உலகத்து வேற. அதில் எல்லா கெட்டதாயும் கொலை செய்யறது, பகைக்குது, சபிக்குது, நிந்திக்கு கூட கொலைக்கு சமானம். பிறனுடைய இச்சிக்குது எல்லாம் அநியாயமாக போச்சு. பிசாசு உரிமை வந்து அழிச்சிடலாம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அப்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கல்வாரிசியில் உனக்கு எல்லாம் ஏற்று ஜீவனத்தை வாழ சகலத்தையும் ஜீவனத்தை கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொள்கிற நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றுக்கிறோம். அடுத்த வருஷம் படிக்க சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஒருவர் கடிச்சு பட்சித்து கூடாது. அப்படியே பகை கசப்பு அப்படியே கக்கக்கூடாது. அப்படியே கடிச்சு கொதிரான் பாரு. சாபத்தை பாவத்தை மறந்து நன்மத்தையும் மரியாதை கனிய இதை கடிச்சு பட்சித்து ஜனங்களை நன்மார்க்கும் துன்மார்க்கம் அதில் பகை கசப்பு வைரம் எல்லாமே இருக்குது. அது ஒருவர் கட்சினா ஐடியா முடிவான். அது நல்லா போட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. அன்பு குரு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்து. நீ அழிந்து போக மாட்டாய். கடிச்சு பட்சிக்காத. கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னா ரொம்ப மோசம் விலகி கொண்டு. ஆனால் பகையை கசவை போட்டு கடிச்சு பட்சித்துட்டாத. நீ முதல் அழிஞ்ச கட்சியில் அவனும் அழிச்சிடுவான். அப்போ நீங்கள் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. சும்மா இருக்காதுங்க. ராத்திரி பகில கவலைப்பட்டிருக்கா, சுயநீதி அநீதி காட்டாத, அசுத்தாவி அநியாயம், வாழ்க்கை உருப்படி. எதிர்காலம் கண்டிப்பாக டேஞ்சரில் தான் போய் முடியும். எதிர்காலம் நல்லா தான் யாரும் எப்படியா சொல்கிறேன்? இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாமியாவால் முழு உலகத்துக்கு கொடுக்க போகிறேன். வாய் நல்லா கொடுக்க போகிறேன். அந்த இயேசு ரத்தத்தை வெளியே போட முடியாது. கேரண்டி பசுத்தாய் தேவனுடைய காப்பாற்றியே தருவார். கையை தட்டி அல்லையா? என் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். இப்படி அப்படின்னு எல்லாம் கிடையாது. முழு உலகத்தில் பரலோகத்தில் அன்பு, இயேசுவின் அன்பு, முழு உலகத்து. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவா, பிறனிடத்தில் அன்பு கூறுவா. இயேசுவின் அன்பு, அந்த அன்பு ஜீவன் வாழ்ந்த பரலோகத்துக்கு ஒரு சபிக்கிற நிதி முழு உலகத்துக்கு கொடுக்குது. குடும்பத்தை அது கடிச்சு பச்சிக்கிறது கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துது. அதுதான் நியாயமாக தேவனுடைய நியாயம். மனுஷனுக்கு ஒரு நியாயம், சுயநீதி அநீதி சாகவே சாவாய். அதாவது இயேசுவின் நியாயத்துக்குள்ள அந்த நியாயம் சொல்லுது. இயேசுவின் நியாயம்
உலகத்தையே ஜீவன் வாழணும், பரலோகத்தையும் கொடுத்துரு, வாழணும் போறது வர எல்லாருக்கும். நீ நியாயமா நடக்கிற 10,000 பேர் தாண்டி உன்னை ஆஸ்வதிப்பார். அப்படிதான் தாவீது, ஈசாக், யாக்கோபு, ஆபிரகாம், எஸ்ஆர் ராஜாத்தி, இவங்கெல்லாம் அப்படிதான் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இயேசுவே தேவன் தனக்கு உலகம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ இயேசு கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லை, நான் உன்னை அறியா நன்மை தேம காரியம் ஜீவ வித்து கட்டி விட்டுட்டீங்கன்னா நன்மை தேமை நன்மார்க்கு குன்மார்க்கு உன்னை தேடி தேவனுக்கு உலகம் காட்டி அநியாயம் வாழ்க்கை உள்ள ஒரே வாழ்க்கையை வெறுப்பாக்குது, கஷ்டமாக்குது. சுயநீதி அநீதி வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி நல்லா வசதியாக தக்குன்னு சேர்த்து போயிடலாம். ஆபத்தில் திருடவும் கொள்ள 5 காரியம் வந்துது, அநியாயம். அதுக்கு பேர் ஆதாமுக்குள்ள வாயது நன்மை தேம காரியம், அது அநியாயம், நியாயம் கிடையாது, தேவனுடைய நியாயம் கிடையாது. கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாமும் முழு, அது நியாயம். கண்டிப்பாக சுகம் பெலஞ்சி நாசம் அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். தாவீதுக்கு வந்த மாதிரி, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தரு அவங்களாம் வந்த மாதிரி. அதனால ஜெபம் பண்ணுவோம். அப்போது நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் அறிவீர்கள், அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி அடுத்த வந்து படிக்க 16 ஆவிக்கேற்றபடி மாம்சத்துக்கு ஏற்றபடி. மாம்ச சிந்தை மரணம். ஆதாமுக்கு ஏற்றபடி நடக்காது, கிறிஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள், இயேசுக்கு ஏற்றபடி நடந்து கொள். அதான் சொல்லுவோம், அழகான வர இயேசு சரியேசு தேவன் தனக்கு தேவன் ஆவியா இருக்காரு, அப்படி காத்தா இருக்காங்க. தெய்வீகத்தன்மை, அளவற்ற அன்பு, அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள். தேவ ஆவி விட்டுட்டாக்கா நியூட்ரல். மாம்சத்துக்கு பகை கசப்பு, மாம்சத்துக்கு வெளியேறமா இருக்கின்ற அவை அவனை கொலைகள், வெறிகள், வியாதி, கசப்புகள், வைராகிகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அதான் அநியாயம். சாகவே சாவை ஜாம்பணும். பசுத்து பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில கத்தாவே சோத்தரிக்கிறோம். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றா, மாம்ச இச்சைன்னா கோவப்படுறது, சண்டை போடுறது, பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, விபச்சாரம், வேசனை, காமவிகாரம், பிக்கர் எல்லாமே மாம்சக்கிரிகள் தான். கவலைப்படுறது, சோறு எல்லாம் மாம்ச இச்சையை நிறைவேற்றி வாழ்க்கை ஒரே பண்ணல. எதுக்காலம் டேஞ்சராக போச்சு. பிசாசு உரிமையாக வரான் மாம்ச இச்சையை நிறைவேற்றா. அதான் ஆதாமின் சிந்தையை நிறைவேற்றாது. ஆதாமின் சிந்தை பண்ணணும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்தது. தேவன் ஆவியா இருக்கா. இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் முழு விளக்கு என்று உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூறு. இயேசு அன்பு அது ஜீவனை பரலோகராய் கொடுத்து விடுங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு விளக்கத்துக்கு பசுத்தாவி தேவதூரம் வளர வர விருந்தி. பசுத்தாவே இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகள் கத்தாரு ஆடுவரே. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி பண்ண இந்த உலகத்தில் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கணும். இயேசு அவருடைய பரலோகத்தையே நாங்கள் ஏற்றுக்கணும். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்து கொடுக்குறோம், சோர்ந்து போகாமல் கொடுக்குறோம், அவருடைய தீவிரமாக கொடுக்குறோம். அவருடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாங்க. தாவே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற சொல்லியிருக்கேங்க. தாவே கிறிஸ்துவின் அன்பு, அதுக்கப்புறம் ஆதாவது முழுவதுக்கு அன்பு, இயேசு அன்பு, அது ஜீவன பரலோக ஆனந்தமாக வாழ்நாள் வெளிப்பு இடைவிட எக்காலத்து வெளிப்படுத்தாவே. வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றுக தாவே. பிசாசுகள் ஓடட்டும், சாபங்கள் நீங்கட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டும், ஆசுவாக ஐஸ்வர்யங்கள் வரட்டுக தாவே. சத்தியத்துக்காக ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி செய்யணும். ஏன் செங்கும் சுற்றி இருந்தது பிசாசின் யாவரும் நாடே நல்ல மேய்ப்பு நாடுகள் ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து அநியாயத்தெல்லாம் நீக்கி பசுத்தாவே இறங்கி தேவதுராப்படி எல்லாருக்கும் ஆஸ்வதித்து போல கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற தாவே. அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு பிதாக்கு ஆதாவுக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் எக்காலம் வெளிப்படுத்துகிறதாவே. மாம்ச சிந்தை வெறுத்து தள்ளுகிறாங்க தாவே. பெரிய காரியங்கள் செய்யப்படி நீர் அப்படியே செயற்காய் என்னன்னு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபதியும் இருக்கிறோம். மிக ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூவிலே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். 13 ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபையினது ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து பேசிட்டு துளசிராமன் தாமஸ் சொல்லுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி தெரிந்து நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கருதி 4 லேட்டில் பகுதியில் எல்லா செய்தியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையில் மாபெரும் ஏற்பிலை கொண்டு வருவார். அந்த செய்தி 10/2/2023
24 என்று வேலூர் பகுதியில் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை மற்றொரு கேளுங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரிய கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.